ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு வித்தியாசமான கோணத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பேசினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாறினா தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்பது உணர்த்தப்படும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும். சில வேளைகளில் ஆண்டவர் நம்மளை நினைப்போம் ஆண்டவர் அமைதியாக இருக்கார், நம்ம எதை செய்தாலும் அவர் ஒன்றுமே நமக்கு சிக்ஷையும் தண்டனை எதுவுமே இல்லை, நம்ம போயிட்டே இருக்கோமே. இல்லை பிரதர், போன வாரத்தில் ஆண்டவர் என்ன பேசினார்? என்ன தலைப்பில்? நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோமா. ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. நான் நடத்தப்படுவதுன்னா உங்களுடைய திங்கிங் எதில் இருக்குன்னு பாருங்களேன். பொருளாதாரம் நடத்துன்னா பொருளாதாரத்தை குறிச்சே சிந்திச்சுட்டு இருப்பீங்க. உங்களை யாரோ ஒரு ஆஃபீஸர் நடத்துகிறாங்கன்னா உங்கள் ஆஃபீஸரை குறிச்சே உங்கள் திங்கிங்கில் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் கணவனை குறித்தே சிந்தனை வருதுன்னா உங்கள் கணவன் தான் உங்களை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். உங்கள் மனைவி தான் உங்களை நடத்துகிறான்னா உங்கள் மனைவிக்குள்ளே அந்த சிந்தனை உங்களை குறித்து தான் அதிகமான சிந்தனையாகவே இருப்பாங்க. பாருங்கள், என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எப்படி இருக்கார், ஏது. நான் ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய ஆவியினால் ஒரு மனுஷன் நடத்தப்படுகிறான் என்றால் அவன் யாருடைய புத்திரனாக மாறிடுறான்? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவபுத்திரன். தேவபுத்திரன் அதை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை ரட்சித்த விதங்கள், அதாவது அவர் நம்மை ரட்சிக்கிறவராகவே இந்த நாட்கள் நம்மையோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் இயேசு வந்தது வேறு எதுக்குமே இல்லைன்னு நம்ம கடந்த நாட்கள் நம்மோடு பேசுகிற ஆண்டவர் எதுக்கு வந்தார்? என்னது? பாவிய நீதிமான ரட்சிக்க வரல, அதனால பாவியாவே வாழ்ந்துடக்கூடாது. அதுதான் உண்மையா. ஒரு மனுஷன் பரிசுத்தாவியானவர் அவனோட இல்லைன்னா, பரிசுத்தாவியானவர் வழிநடத்தலைன்னா, நீங்க உங்களுக்கே தெரியுங்க, அபிஷேகம் பெற்றா ஒரு மனுஷன் வாழ்க்கை, அபிஷேகம் பெறாதனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை உங்களை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, இது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தோடு நீங்கள் அன்னைக்கு நீங்கள் பகல் நீங்கள் வேலைக்கு போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஆவியில் நிறையாமல் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆவியில் நிறைந்து ஒரு அந்நிய பாஷை பேசாமல் அபிஷேகத்தை துதிக்காமல் ஆராதிக்காமல் நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு தாக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும். வெளியே இருக்கிற தாக்கம் உள்ளே வரும். அதே ஆவியானவர் உள்ளே இருந்து அவனுக்குள்ளே அந்த அந்நிய பாஷை ஆவியில் நிறைந்து அவன் துதிச்சு அவன் வெளியே போகும்போது அந்த நாள் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். அவன் அந்த பணத்துக்கு, வீட்டுக்கு, இடத்துக்கு டென்ஷனே இருக்காது. ஏன்னா எப்பவுமே அவன் வாயிலேருந்து என்ன தான் வரும்? கர்த்தரை துதிக்கிற ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கும். எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எது செய்தாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்படி வரும். நீங்கள் ஆவியானவருடைய நடத்திப்பு உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் அவங்களால ஆண்டவருடைய வசனத்தில் நிற்க முடியாது. சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் சர்ச்சு அவங்களுக்குள்ளே இருக்காது. உலகத்தில் நம்ம இருக்கலாம், ஆனால் உலகம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. பாருங்கள், நம்ம உலகத்தில் இருப்போம். எப்படி இந்த கடலுக்குள்ளே மீன் வாங்கிட்டு வரும்போது அந்த மீனுக்கு நம்ம வீட்டில் என்ன தான் செய்கிறோம்? சமையல் செய்யும்போது உப்பு சேர்த்து தான் ஆகிறோம். ஏன்? கடல் தண்ணி உப்பாக தானே இருக்குது, தண்ணி பிடிக்குதே. அந்த உப்பு எப்படி அந்த மீனில் ஒட்டாமல் இருக்குதோ அதே போல் நம்ம பாவத்தில் இருக்கிற மனுஷனை பார்க்குறோம், தேவனை அறியாத மனுஷனை பார்க்குறோம், தேவன் இல்லை என்று சொல்லுகிற மனிதனை பார்க்குறோம், சினிமா உலகத்தில் வாழ்கிற மனுஷனை பார்க்குறோம், பலவிதமான மக்களை பார்க்குறோம், விக்கிரகத்தை வணங்குகிற மக்களை பார்க்குறோம், தேவன் இல்லை மனிதனை வணங்குகிற நிறைய பணத்தை ஹீரோ வர்ஷிப் நிறைய மனிதர்கள் பார்க்குறோம். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் நிறையா அது ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், நீங்கள் கேட்குற சத்தியம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் அதே 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 8:16. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று 15 வாசிக்கிறீங்களா? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
கைகளை வைத்து வெளியில சொல்லாமா? நீங்க பயப்படக்கூடிய ஆவியை பெறல, எந்த ஆவியை பெற்றிருக்கீங்களா? கைகளை வைத்து ராமன் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு பயத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும். வியாதியை குறித்த பயம், பாவத்தை குறித்த பயம், ஐயோ தப்பு செஞ்சிருவோம் பயம் வரும் பாருங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பயப்படுத்துகிற ஆவி இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பாருங்க. அவன் நாளை கண்டு பயப்படுறான், நேரத்தை கண்டு பயப்படுறான், ஜாதகத்தை கண்டு பயப்படுறான், கிழமையை கண்டு பயப்படுறான், மாசத்தை கண்டு பயப்படுறான். கரெக்டா இல்லையா? என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நேரத்தை கண்டு பயப்படுறான், நம்பர்ஸ், நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி இதெல்லாமே அவன் நம்புறான். அவன் நம்பர்ஸ் அவனுக்கு 7 7.5 ஒத்து வராது. அவனுக்கு 7 ஒத்து வரும், அப்படி இல்லை ஒத்து வராதுப்பா. நிறைய நம்பர்ஸ் அவங்களுக்கு ரட்டன்னு என்ன ஒத்தப்படை இருக்கக்கூடாது, ரட்டப்படை தான் ஆகுமா? அப்படி என்னெல்லாம் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கே தெரியும். திசையை கிழமையை பார்க்குறான், திசையை பார்க்குறான். கிழக்கு அவனுக்கு மேற்கு ஆகாது, கிழக்கு ஆகும், வடக்கு ஆகும், ஆனால் தெற்கு ஆகாது. யோசிப்பாங்க அவன் திசையை இதெல்லாம் பாருங்க. அவன் டைமுக்குள்ளே அவன் இந்த யமகண்ட வர்றக்குள்ளே அவன் டைமுக்குள்ளே அவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான். டைமுக்குள்ளே ஆமாம் அஷ்டமி நவமி இதெல்லாம் பார்க்குறான். அவங்களுக்குள்ள ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக கல்யாணம் பண்ணுறதும் பயந்துட்டு தான் பண்ணுறான். அவன் ஜாதக பொருத்தம் பார்ப்பான், சரிதானே? ஒரே ஜாதியாக இருந்தாலும் கோத்திரங்களை பார்ப்பான். இந்த கோத்திரம் அந்த கோத்திரம். இன்னைக்கு பகல் ஆண்டவங்களோட பேசுகிறேன். அவன் எப்பவுமே பயத்தின் ஆவியில் தான் வரான் உள்ள. ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே அவன் நல்ல நேரத்தை பார்த்து தான் ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் எந்த இடத்துலையும் அவன் நல்லதே பார்க்க முடியல. கவனிக்கிறீங்களா? உண்மையா நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே தாலியை கட்டுங்கம்மா. ஆனால் தாலி கட்டினதுக்கு அப்புறம் கூட நல்ல நேரமே அவன் பார்க்கல. ஒரு பயத்தோடு தான் மாட்டான். சாப்பிட்றதும் கூட அவன் அந்த நல்ல நாளில் கூட அவன் சாப்பிட்றது கூட வெஜிடேரியன் ஃபுட்டு, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நாளை தள்ளி போகும். சில மாதங்கள், இந்த மாதம் கறி சாப்பிடக்கூடாது, நாள் கறி சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிட்றது கூட நாள் வச்சிருக்கு. இப்படி பயமே பயம். என்னங்க பள்ளி விழுந்தா பயம். உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கான்னு தெரில, நான் கேட்குறேன். பள்ளி விழுந்தா தலைக்கு மேலே விழுந்தா அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. உடம்புல விழுந்தா அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. நிறைய இருக்குது. பள்ளி விழுந்தா, பாம்பு வழியில் போயிடுச்சுன்னா, ஒரு பூனை உள்ள முன்னாடி போயிடுச்சுன்னா, ஒரு கல்யாணம் பண்ணி கணவனை இழந்தவரை பார்த்தாங்கன்னா அவன் நல்ல நாளுக்கெல்லாம் போக மாட்டாங்க பாருங்கள். பெண்களுடைய வழிபாடுகள் வரும்போது அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க. நிறைய பயம் பாருங்கள். இந்த சாமி தெய்வ குத்தமாயிரும் பயம். நேரத்தை பார்த்து இந்த மாதிரி அவங்க அந்த நாட்கள்லாம் ரொம்பவுமே தீட்டுன்னு சொல்லி அவங்க கடவுளை தேட மாட்டாங்க, தெய்வத்தை தேட மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஹலோ இருக்கீங்களா? அதான் பைபிள் சொல்லிக்கிறது. வாசிங்கம்மா திரும்பி. அந்தபடி நீங்க இயேசுவை என்ன அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன வாசிங்க? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் எப்படி இருக்காங்களா? புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும், அதாவது திரும்பவும் அவங்கள் பயப்படுகிறதற்கு. ஹலோ, திரும்பவும் என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இதெல்லாம் இருந்தது. பாவ மன்னிப்பை பெறுவதற்கு முன்பாக இருந்தது. பாவம் தோஷத்தை கழிப்பதற்கு மக்கள் எங்கெல்லாம் போவாங்க? தீர்த்த குடத்தை எடுத்து எங்கெல்லாம் போறாங்க பாருங்க. சரிதானா? தோஷத்தை கழிக்கிறதுக்கு கோழி எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்க? அதுக்கு பலி செலுத்துறது, ஆட்டை பலி செலுத்துறது, எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க? அந்த பரிகாரத்துக்காக அவங்க எங்கெல்லாம் போவாங்க? எவ்வளோ ஊரை தேடி, எத்தனையோ கிராமங்கள் பட்டணங்கள் தேடி, யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண அவன் படிப்பறிவே இருக்காது. நான் படித்தவன் போய் உட்காந்துருப்பான். என் கையை பாரியா, என்னுடைய நரம்பை பாரு, என் விரலை பாரு, என்னுடைய நெத்தியை பாரு, என் காலை பாரு. ஒரு படிப்பறிவு இல்லாதவன் ஒரு கிளியை வச்சுட்டு உட்காந்துருப்பான். அதை நம்பி மக்கள் என்ன செய்வாங்க? படித்தவன் போய் கையை காமிச்சிடுவான். கம்ப்யூட்டர் காதில் வச்சுருப்பான். அந்த கம்ப்யூட்டர் காதில் வச்சு அது என்ன சொல்லுதோ அதை கேட்பான். இந்த சட்ட புஸ்தகம் பைபிள் சொல்கிறத கேட்க மாட்டான். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொல்லி அது 3 தலைமுறைக்கு மேலே அந்த வீட்டில் குடியிருக்க மாட்டான். வீட்டை மாற்றுமா, இல்லை இடிச்சிருப்பான். நினச்சி பாருங்களேன். ஹலோ இருக்கீங்களா? அவன் பயந்தே வாழ்வான். கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பயப்படுவான். எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணும்.
ஆனால் பைபிள் சொல்லுகிறது மறுபடியும் திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு சாத்தானை கண்டு பயப்படக்கூடாதுங்கிறார். அதனால தாங்க அவனுக்கு டைம் இருக்குது. சாத்தானுக்கு அவன் நினைப்பான் 12 மணிக்கு மேலே சாத்தான் வரணும். ஏன் பகலெல்லாம் என்ன தூங்கிட்டு இருக்குமா சாத்தான்? பேய் நடமாடுற டைமு 12 மணின்னு அவன் நினச்சிக்கிறான். பேய் அதே பகலையும் 12 மணிக்கு வரும், சாயந்தரம் 6 மணிக்கும் வரும். அதுக்கு டைமே கிடையாது. இப்போ நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் சொல்கிற மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்க. அவன் ஜீமாரை வைப்பான், அவன் செருப்பை முன்னாடி வைப்பான், அது மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போவும் மெட்டி நடக்கணும், ஒத்த காலை முன்னாடி வச்சுக்கணும், அவன் விரலை அமுக்கி நடக்கணும், இதெல்லாம் நிறைய வச்சுருக்கீங்க. நீ உங்கள் மனசில் இதெல்லாம் சிந்தனை நிறைய ஓடுது உங்களுக்குள்ள. ஆமாம், ஏதோ பாம்பை பார்த்துட்டா முடிச்சுது, ஐயோ பேய் வந்துருச்சு, பாம்பு மூலமாக பேய் வந்துருச்சு. சிங்கத்தை பார்த்தா போதும், நாயை பார்த்தா போதும், உங்களை பார்த்தே மனுஷன் பயந்துட்டுருக்கிறான். ராமேன் சொல்லுங்களேன். இன்றைக்கி மனுஷனுக்குள்ளே இருக்கிற இந்த பயம் உங்களுக்குள்ள அப்படி இருக்கான்னு பாருங்கள். ஏதோ ஆராய்ஞ்சு பாருங்கள். எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதான். நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. போகிறேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சண்டைக்கு வந்துடுவாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்னது? கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள அப்படி பயமே இருக்கக்கூடாது. என்ன புஸ்தகத்தை தொடறதுக்கு முன்னாடி புத்தகத்தை 4 தடவை தொட்டு கும்பிடுவோம். ஏன்னா அந்த படிப்பு உள்ளே வருமா? படித்தாதான் உள்ளே வரும். தொட்டு கும்பிட்டா உள்ளே வருமா புஸ்தகத்தை? பயம். படிப்பு உள்ளே வராமல் போயிடுச்சுன்னா, ஹலோ இருக்கீங்களா? அது பைபிள் சொல்லு. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நம் பயத்தின் ஆவி பெறல, அடிமைத்தனத்தை. அது நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அது ஒரு முக்கியமான வார்த்தை. சாத்தானுடைய வேலை ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வைப்பது, கொத்தடிமையாக்கி வைப்பது. உண்மைதானே? கட்டின வீட்டில் குடியிருக்க முடியலைங்க, கட்டின மனைவியோட வாழ முடியலைங்க. இருக்கீங்களா? பேசுறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அப்படி ஏதாவது இருக்கீங்களான்னு தெரில. உங்களுக்குள்ள இப்படி பயம் இருக்கா? ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி ஒரு பயம் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பிடுங்கிற. திரும்பவும் ஆண்டவர் உங்களை பயத்தின் ஆவியில் உங்களை ரட்சிக்கலை. அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கி பகலில் ஆண்டவருடைய சமத்தை சொல்லுங்கள். ஆண்டவரை உண்மையான அந்த வசனத்தை கேட்கும்போது நான் மறுபடி இந்த பயத்தின் ஆவி எனக்குள்ளே எனக்கு கிரிய செய்யுது. எது எடுத்தாலும் பயம், பேசுறதுக்கு பயம். நிறைய பேருக்கு பழகிறதுக்கே பயப்படுறாங்க, மற்றவர்களுக்கு பழகிறதுக்கு பயப்படுறாங்க. உண்மையாக சொல்கிறேன், பிள்ளைகளை வெளியே அனுப்புறதுக்கு பயப்படுறீங்க. சாயந்தரம் நேரம் 6 மணிக்கு மேலே பொட்ட பிள்ளைங்க வெளியே போகக்கூடாது, எல்லாம் பயப்படுத்துகிறாங்க பாருங்கள். தலையை விரிச்சுட்டு உட்காந்துடக்கூடாது சாயந்தர நேரத்தில். சொல்லுங்கள், தலையை விரிச்சுட்டு வெளியே உட்காந்துடாத. ஏன்னா பேய் தலைமுடியை விரிச்சிட்டு வருமாமா. யார் சொன்னால் தலைமுடி பேய் விரிச்சிட்டு வருதுன்னு? உங்களை பார்த்து தான் பேய் பயந்துட்டு இருக்குது, தலைமுடியை பார்த்துட்டு. அதெல்லாம் விரிச்சு போட்டவங்கள தலைமுடி விரிச்சாலும் சரி, கட்டி வச்சாங்க, அதுக்கெல்லாம் மேட்டரே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசுகிறாரு. சாத்தான் உங்களை அடிமைத்தனத்தை வச்சு ஏதோ ஒரு குடும்பத்தில், ஏதோ ஒரு வம்சத்தில் வாழ்ந்து, ஏதோ ஒரு நம்ம ஐதீகத்தை பார்த்துட்டு இருந்தோம், ஜாதகத்தை எங்கேயோ இருந்த நம்மளை ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைத்து சிலுவையிலே நமக்கு வெற்றி சிறந்தார். எதுக்கு அவர் இயேசு வந்தார்னா, உங்களை திரும்பி பாருங்கள். இந்த பைபிள் உங்கள் கையில் மட்டும் இல்லைன்னா என்றைக்கு நீங்கள் பயந்துட்டு தான் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் பயந்துட்டு தலைமாட்டில் பைபிளை தூக்கி வேற வச்சுருங்க. அதெல்லாம் பைபிளெல்லாம் பேப்பர், அது பைபிள்லேருந்து பேப்பர். அந்த வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் அது பயப்படுவானே. எல்லாமே நீங்கள் பைபிள் 2 தலைகாரி மேலே உள்ளே ஒன்று வெளியே ஒன்று மடியில் ஒன்று மிடிப்பில் ஒன்று வச்சு படுத்தாலும் அதுக்கு மேட்டரே கிடையாது. இயேசுவையே சோதிக்க வந்தவன். இந்த பைபிள் வசனத்தின்படி வாழுங்க. ஒரு வசனத்தை சொல்கிறீங்கன்னா அதன் படி ஒரே வசனத்தை படிங்க. அந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருங்க. அந்த வசனத்தை சொல்லி பாருங்கள், மெமரி பண்ணிகிட்டே இருங்க. அந்த வசனத்துக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, அந்த வசனத்துக்குள்ள ஒரு பவர் இருக்குது. சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை ஒருவேளை நைட்டு ஒரு வேளை தனிமையாக இருக்கும்போது பயமாக இருக்குது, இல்லை வியாதி வந்தால் பயமாக இருக்குது, ஏதோ கொரோனா வந்த டைம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போல்லாம் நிறைய பயந்துருப்பீங்க. மாஸ்கை போடு, கையை சானிடைசரை போடு, என்னெல்லாம் பயம். வியாதியினால் பயப்படாதீங்க, நேரத்தை கண்டு பயப்படாதீங்க, மனிதனை கண்டு பயப்படாதீங்க, ஒரு பூஜாரிகளை கண்டு பயப்பட வேண்டாம், ஒரு சாமியார் ஒரு மந்திரவாதியை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த வழியாக ஒருத்தன் ஏதாவது புடுபுடுத்தாக்காரம் வந்தால் போதும், அவன் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு ஒருத்தன் தலையில் பகடி கட்டிட்டு அவன் வந்துட்டானா, ஐயோ அவன் வேறு வீட்டுக்கு வாசப்படியில் வந்துட்டு போய் என்னெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டான். அவன் எவன் வந்தாலும் சரி,
நான் பயத்தின் ஆவியை பெறல. அந்த பைபிள் தெரிவிச்சு, நீ ஆவியை பெற்றது அடிமை பிசாசு வேலையை உன்னை அடிமைப்படுத்துவது. பாவத்தை செய்ய வைக்கிறது அவன் தான், பாவத்துக்கு அடிமைப்படுத்துறது அவன் தான். ஏதாவது தப்பு செய்ய வச்சிருவான். பொய் சொல்றதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு, ஐயோ நம்ம போய் பேசிட்டேன், ஐயோ அப்பா அம்மாவை மறைச்சிட்டேன், ஐயோ நான் ஜெபத்தில் இப்படி ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டேன், இப்படி பயம் பாருங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கா? நீங்கள் ஆண்டவங்களோட பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி ஏதோ தவறு உங்களுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு, ஐயோ இந்த தவறவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நீ இந்த பாவத்தை செஞ்சவன் தானே, இப்படி பேசுனவன் தானே, இப்படி நடந்த, இப்படி பயத்தை கொண்டு வந்துட்டு, அப்போ இந்த பயம் என்ன பண்ணும்னா தேவ பயத்தை விட்டு விலக்கிடும் பாருங்க. இது பிசாசுடைய தந்திரம். அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல நமக்குள்ள. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி என்ன செய்யுமா? பயப்படுத்தும், ஜெபிக்க பயப்படுத்தும், பைபிள் வாசிக்க பயப்படுத்தும், ஆலயத்துக்கு வர பயப்படுத்தும், மனுஷனை கண்டா பயம், யாராவது அரட்டி பேசிட்டாருன்னா பயம், என்னன்னு கேட்ட பயம், ஒரு முகத்தை மீசையை முறுக்கி வருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டா பயம். நீங்கள் நிறைய வீட்டில் அப்படி நடக்குதுங்க. பிள்ளைகளை குறித்த பயம், புருஷனை குறித்த பயம். ஏன்னா அவன் எப்பவுமே அவன் வேலை என்னதுங்க? ஆளுகை செய்யணும்னு பார்ப்பான். பிசாசு ஆளுகை இல்லைங்க, நம்ம ஆளுகிற தேவன் ஒருத்தர் இருக்காரு. நம்ம பயத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கவே கூடாது. இன்னைக்கு ஒருவேளை பயத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குன்னா சொல்லுங்க, திரும்பவும் ஆண்டவரே என்னை பயப்படுத்துகிற ஆவி அல்ல ஆண்டவரே, நான் பயம் அல்ல. பைபிள் சொல்லுகிறது, ஆமீன், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எப்பவுமே அப்பான்னு கூப்பிட்டே இருந்து பாருங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, சிலர் வாயில அந்த சிறு வயதுலேருந்து ஒரு சின்ன வலி வந்தால் போதும், அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க. அவங்க வாயில் என்ன தான் வரும்? அப்பான்னு தான் வரும். சில பேருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அப்பா, ஏன்ப்பா அப்பா, நம்மள அறியாமே அப்பா அப்பா அப்பான்றோம். கவனிச்சிருக்கீங்களா? அது ஏன்னா அந்த சிறு வயதுலேருந்து அந்த பெண் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, அவங்க வாயில் வர்றது எல்லாமே அப்பா இருக்கார், பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார், அப்பா சம்பளம் வாங்கிட்டு வருவார், அப்பா எனக்கு ஏதோ வாங்கி தருவார், அப்பா ஸ்கூலாக அப்பா சேர்த்திடுவார், படிப்பை அப்பா பார்த்துக்குவார், சரிதானா, புக்கு அப்பா. அந்த அப்பா அப்பா அப்பான்னு அவன் குழந்தை பருவத்திலிருந்து அந்த அப்பா அப்பான்னு வர்றதுனால தான் ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு இந்த ஐயோ அப்பான்னு வருது. ஏன்னா அந்த சிறு வயதில் முதலே அந்த அப்பானா ஒரு நம்பிக்கை வந்துடுது. நான் சொல்கிறேன், இந்த பூமிக்குரிய அப்பா கூட நம்மளை விட்டுட்டு போயிடுவார், பூமிக்குரிய அப்பா கூட நம்ம பூமியில் இல்லாமல் இருப்பார். நான் பரலோக தேவன், பைபிள் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிங்கிறது உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கிடத்தில் போனது எதுக்கு தெரியுங்களா? சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிறதுக்கு. ஏசாவும் மகன்தான், யாக்கோபும் மகன்தான். நல்லா கவனிங்க, இந்த புத்திர சுவிகாரம்னு என்னன்னு சொல்லித்தரேன். இந்த மூத்த குமாரனுடைய ஒரு ஸ்தானம் இருக்குது பாருங்க. ஒரு அழிலே சொல்லுங்களேன். ஏன் ஏசாவுடைய அந்த பிளஸிங் வாங்கிறதுக்காக இந்த யாக்கோபு போறான்? யோசிச்சு பாருங்க. எப்போது யோசிச்சிருக்கீங்களா? யாக்கோபு என்ன செய்யறான்? ஏசாவுடைய பிளஸிங் வாங்குறதுக்காக ஓடுறான். அந்த ஏசாவுடைய பிளஸிங் எனக்கு வேணும். ஹலோ, ஏங்க உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், வசனத்தை கேட்டால் கொஞ்சம் உற்சாகம் ஆமேன்னு சோதன்னு சொல்லு. இப்படியே இருந்தால் நல்லா இல்லை, இன்னும் பயத்தில் இருக்குன்னு அர்த்தம். சும்மா சொல்லுங்க, யாக்கோபுக்கு ஏன் ஏசாவினுடைய ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்பட்டேன்? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? பேசுங்கிறேன். அந்த புத்திர சுவிகாரம், அவன் தான் சிரேஷ்ட புத்திர பாகம். ஒரு நேரம் கூளை கொடுத்து அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை, சிரேஷ்ட அவகாசத்தை என்ன பண்ணிட்டான்? வாங்கிட்டான். ஏன்னா மூத்த மகன்கிறது மூத்த மகன் தான். ஒரு அழிலே சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்க. ஆனா புத்திர சுவிகாரத்தின் ஆவி தேவன் நமக்கு தந்திருக்கிறாராம். என்ன புத்திர சுவிகாரத்தின் ஆவி தெரியுமா? இந்த மூத்த மகங்கிற ஒரு பெரிய ஸ்தானம் இருக்குதுங்க. ஏசாவுகிட்ட ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை போய் அப்பாட்ட கேட்குறான். ஆனால் யாக்கோபுக்கு அந்த மூத்த மகன் மேலே இருக்கிற அந்த ஸ்தானம் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டான். ஹலோ பிரதர், நான் சொல்கிறேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கலாம். இளைய குமாரன் அவன் தவறி போகும்போது மூத்த குமாரன் தகப்பனோடவே இருக்கிறான். ஏதோ உங்களுக்கு புரியுதா இல்லையா? இளைய குமாரன் என்னாச்சுங்க? அப்பா விட்டு
தூரமாக போயிட்டான். ஆனால் மூத்த குமாரன் அப்பா கூடயே இருக்கிறான். இளைய குமாரன் போயிட்டான். 2 பேர் 2 பிள்ளைகள். நல்லா கவனிங்க, 2 பேர் பிள்ளைகள் தான். ஒருத்தன் பின்மாறி போயிட்டான், ஒருத்தன் அப்பா கூடவே இருக்கிறான். அப்பான்னு தேடி வரும்போது அந்த பிள்ளை, மூத்த பிள்ளை சொல்கிறான், அந்த சின்னவன் வந்த உடனே ஆடல் பாடல் சத்தம் ஆகாரமெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்களே, நான் உங்கள் கூடவே இருக்கிறேனேப்பா, எனக்கு எதுவுமே இல்லை. அப்பா அவர் சொல்கிறாரு, இது எல்லாமே உனக்கு தான்ப்பா, அவன் செத்தான் மீண்டும் உயிர்த்தான்ப்பா. ஒரு நாள் சொல்லுங்களேன், இந்த மூத்த குமாரஸ்தானம் நான் நினைக்கிறேன் பிரதர், ஒரு முறை நம்ம பாவத்துக்கு செத்த பிறகு இளைய குமாரனை போல திரும்பி நம்ம போயிடக்கூடாது ஆண்டவர் விட்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நமக்கு இந்த பயத்தின் ஆவி வேண்டாங்கிற. இந்த நேரம் என்ன நேரமாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி. அப்பா, நீங்கள் உங்கள் வாயிலிருந்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். ஒவ்வொரு வாரம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த வாரத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா, எப்போவுமே வாய் எடுத்தோன்னே எசப்பா எசப்பா ஒரு நாளைக்கு ஒரு 1000 தடவை சொல்லுவீங்களா? கை வருத்தி காட்டுங்க, கை தூக்குங்கிறேன். ஆமாம், இந்த ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு 1000 தடவை எசப்பா எசப்பா எசப்பா. நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் சும்மாவே இருக்க மாட்டேன், உட்காந்தானே எசப்பா எசப்பா. ஆமாம், வீட்டில் இருந்தால் எசப்பா எசப்பா. ஆமாம், நிறைய நேரத்தில் உங்கள் வாயில் அப்பாங்கிற வார்த்தை தான் அதிகமாக வந்திருக்கும். கரெக்டாக? அந்த அப்பா இருக்கிறாரோ இல்லையோ, உங்கள் வாயில் அப்பா அப்பா அப்பா, எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதை, அப்பா யாருமே, இப்படிங்கிற மைண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்பாங்கிறது ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்குற பேராக இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த அப்பாங்கிற அந்த பிளேஸில் உங்கள் பெத்த அப்பா இல்லை, அந்த இடத்துல இயேசு இயேசு சொல்லுங்களேன், அந்த இயேசு. ஆமே, சுவிகாரத்தின் ஆவி. ஆண்டவரே, அந்த அப்பா பிதாவே என்கிற சுவிகாரத்தை ஏசப்பா எனக்கு தந்துட்டீங்க. அப்பா அப்பா எசப்பா எசப்பா எசப்பா, என்னால் முடியல எசப்பா எசப்பா, எனக்கு படிப்பு வரல எசப்பா எசப்பா, எனக்கு தூக்கம் வரல எசப்பா. சொல்ல இப்போ சொல்ல மாட்டேங்கிற பார்த்தியா? அப்படியே உட்காந்துருக்க பார்த்தியா? இப்படித்தான் உட்காந்துருக்க பார்த்தியா? இன்னும் வரல பார்த்தியா? இதுலேயே தெரியுது. நீ அதனால தான் ஆண்டவங்க கூட பேசுகிற. நீ என்னை கூப்பிட மாட்டேங்கிறேன்னு. சரிதானே? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு உடனே வீட்டுக்காரனை கூப்பிடணும், மனைவியை கூப்பிடணும், பிள்ளையை கூப்பிடணும், யார் உதவி செய்ய அவங்கள கூப்பிடணும். அவங்களெல்லாம் ஞாபகம் வருது. நான் இப்போ சொல்கிறேன், வியாதி வந்த உடனே டாக்டர் ஞாபகம் வருதுன்னா, அப்போ உனக்கு வியாதியில் நீ இன்னும் ஜெயம் பெறலைன்னு அர்த்தம். ஒரு பண கஷ்டம் வருது உடனே ஃபைனான்ஸ்காரன் ஞாபகம் வருதுன்னா, நீ அதில் இன்னும் ஜெயிக்கலைன்னு அர்த்தம். சரிதான்? ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அம்மா கிட்ட சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அம்மா நினைப்பு வருதுன்னா, அப்படின்னா நீ இன்னும் அம்மாவுடைய பாசத்துலேருந்து ஏசப்பாவுடைய பாசத்துக்குள்ளே போகலன்னு அர்த்தம். ஒரு சின்ன பிரச்சனை வருது, அப்பா இருந்தால் நல்லா இருக்குமே, அப்பாட்ட சொன்ன அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் ஏசப்பா மேலே இன்னும் வரலன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கே சொல்லித்தரேன். ஒரு சின்ன படிப்பு வரலன்னு வச்சுங்களேன், படிப்பு வரலன்னு உடனே யார் கூப்பிடுறேன்னு தோணுது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கலாம். அப்படி தானே? டவுட் வந்தேன்னு ஹலோ, ஒரு ஃபார்முலா சின்ன தப்பு வந்துச்சுன்னா உடனே அவளை கூப்பிட்டு கேட்கலாம் தானே தோணுது. என்னைக்கா அந்த ஃபார்முலா வரலன்னா அப்போவே புக்கை மூடி வச்சு முழங்கால் படி போட்டு எசப்ப இந்த ஃபார்முலா வரமாட்டேங்குது, இந்த எதுனால எனக்கு மைண்டில் வரமாட்டேங்குது, எனக்கு மெமரி ஆக மாட்டேங்குது. என்னைக்கு அது முட்டைங்கால் போட்டிருக்கீங்களா? வரலேன்னு சொல்லி கத்தி படித்து பார்ப்பீங்க, சத்தமாக படித்து பார்ப்பீங்க, புக்கை மூடி வச்சு ஃப்ரெண்ட்ஸுகிட்ட கூப்பிட்டு அது எப்படி போட்ட அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி உங்கள் ப்ரேயர் லைஃப்பை மாற்றி இன்றைக்கி சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஃபார்முலா வரல, ஒரு சம்மு வரமாட்டேங்குது, அசைன்மெண்ட் எழுத முடியல, ஏதோ மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூப்பிட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்போவே புக்கை மூடி வச்சு அந்த சிலபஸை வச்சு எசப்பா எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், எசப்பா எனக்கு இது புரியல, எசப்பா எனக்கு தெரியல, எசப்பா எனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, எசப்பா எனக்கு சொல்லிதான். நிஜமாக சொல்கிறேன், அப்பா கூட வந்துடுவார் அந்த இடத்துல. நிஜமாக சொல்ல, நான் அனுபவித்து பேசிகிட்டு இருக்கேன். நானும் உங்களை போல மனுஷன் தானே. நான் தனிமையை உணரும் போது ஒட்டு நான் என் கூட யார் இருக்கீங்க? யாரோ இருக்கீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானே என்னை பார்க்குறீங்க. எனக்கு ஏதாவது ஆச்சு, என்ன ஆச்சு, எதுவுமே யாருக்குமே தெரியாது. என்ன நடந்து ஏதாவது தெரியுமா? தெரியாது. இந்த ஒரு வாரத்தில் நான் எப்படி வாழ்ந்து தெரிய யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு டைமும் சொல்ல முடியும். நான் நினைக்கிறேன் ஏனோக்கு அப்படித்தான் சஞ்சரித்தான் போட்டிருக்கு. ஏசா வனசஞ்சாரி, ஆனா யாக்கோபு தகப்பனோடவே இருந்தான். அதனால தான் டப்பு ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏசா ஒரு வனசஞ்சாரி. அவன் அப்பாவை பிரியப்படுத்துறதுக்கு எங்கெங்கெல்லாம் போய் கறி வெட்டி மான் கறி வேணும்னு மானை பின்னாடி தேடிட்டு ஓடிட்டு இருந்தான். மான் போகிற வேகத்தில் இவன் போயிட்டு இருந்தான். அம்பை இது எப்படியா மான் கறியை கொண்டு வந்து சமைச்சு அப்பாவை கொடுக்கலான்னு அப்படி திருப்திப்படுத்துட்டு எங்கெங்கயோ போயிட்டான். ஆனால் யாக்கோப் அப்படி இல்லை. அப்பா எங்கே இருக்கிறாரோ எப்படியா அவர் கையை மேலே பட்டணும் சொல்ல, எப்படியாவது அவருடைய ஆசீர்வாதத்தை மேலே வச்சிடணும், எப்படியோ அவர் கையை தலைக்கு சொல்ல, எப்படியோ அவருடைய கண்ணு தெரியாத அப்பா தான். ஆனால் எப்படி அவர்கிட்ட வாங்குறது, எப்படி பிளஸ்ஸிங் வாங்குறது, அப்படியே கூடவே பார்த்துட்டு இருக்கு.
ஏசா அப்பாவை சாப்பாடு போட்டு திருப்திப்படுத்துறதுக்கு ஊரெல்லாம் போய் காடெல்லாம் மேடு காடு மடையும். இப்போ சொல்கிறேன், யாக்கோபு போல அப்பா உமது பீடத்தை சுற்றி சுற்றி உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவி விடும், என் கரைகளெல்லாம் நீங்கிட என் கண்களை கழுவி விடும். ஆமென். ஆண்டவர் உங்கள் பீடத்தவே சுற்றி வரேன். நல்லா கவனிங்க. ஒரு குட்டி நாய் பார்த்துக்கிட்ட, பப்பி நாய். எனக்கு பப்பி நாய் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிஸ்கட் கையில் வச்சுருந்தீங்கன்னா போதும், அது வாலாட்டி வாலாட்டி சுற்றி 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 சுற்றி. ஆமாவா இல்லையா? பப்பியே பார்க்காத மாதிரி. பூனையை பார்த்துருங்க, கேட்டு கையில் ஏதோ பால் வச்சுருந்தீங்கன்னா போதும், அது அப்படியே வருடு வருடு வருடு. அப்போ எவ்வளோ தான் காலில் உதைச்சாலும் திரும்பி வரும், அது தூக்கி போட்டால் திரும்பி வரும். பிடிக்கலன்னு சொல்லி காதை பிடிச்சி இழுத்து தூக்கி போட்டால் அதை திரும்பி திரும்பி வந்து வருடி வருடி வருடி. அப்போ மியாவ் மியாவ் மியாவ். ஒரு கேட்டுக்குள்ளே அந்த தகப்பன் அந்த 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 ஓனர் மேலே ஒரு முதலாளி எனக்கு அந்த பாலை தந்துடுவார்னு சொல்லி பின்னாடியே சுற்றி சுற்றி வருடி வருதுண்ணா. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இன்னைக்கு பகல் ஆவியான உங்களோட பேசுகிறாரு. நீங்கள் யாரை சுற்றுறீங்க? சும்மா அந்த பொய் பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் ஏசப்ப அப்படின்னு பால் கிடச்சிருக்கணும். இன்றைக்கி சொல்லுங்கள், இந்த சுற்றி 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 யார் பின்னாடியோ சுற்றிட்டு இருக்கிறேன். ஓனர் பின்னாடி சுற்றுறது, ஃபேமிலியை சுற்றுறது, யாரையோ சுற்றுறேன். இவங்ககிட்ட கிடைக்குமா கிடைக்குமா, சுத்தாத சுற்றுவே. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சுத்தாத சுற்றுவே. ஒரு குட்டி பப்பி நாய்க்குட்டி போல, நான் நாய்க்குட்டின்னு உங்களை சொல்லலை, அப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த குட்டி நாயை போல ஒரு குட்டி மியாவ் மியாவ் மியாவ். அந்த குழந்தை, அந்த குட்டி பூனை பாருங்களேன், அது அழகா அப்படி வருடி வருடி. அப்பா அப்பா சொல்லி பாருங்களேன். உண்மையாக சொல்கிறேன், நான் அவரை ருசிச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். அவரை ருசிங்கிறேன். ஹலோ, இருக்கீங்களா? புரியுதா? இன்னும் புரியலையா? பசிச்சதுன்னா எப்படி நம்ம குழந்தைங்க அந்த கிச்சன் ரூம் விட்டு வெளியே வராது, கவனிச்சிருக்கீங்களா? நிறைய குழந்தைங்க, பெரிய குழந்தைங்களும் அப்படித்தான். பசிச்சிருச்சுன்னா போதும், இந்த பெரிய குழந்தையாக இருந்தாலும் ஏய் வீட்டில் என்ன இருக்குது, வீட்டில் என்ன அடா சொல்ல, ஒன்றும் கேட்காத மாதிரி, ஏய் ஏதாவது இருக்காடி, ஏதாவது இருக்குதா? அப்போ ஆகாத பொருள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஏதாவது நினச்சி பாருங்களேன். அந்த பசின்னு வந்துருச்சுனாவே அது ஆகாத பொருளாக இருக்கும் வீட்டுக்குள்ளே, அது பாட்டுக்கு டப்பாவில் காஞ்சி கிடக்கும். ஐயோ இது நாயும் கூட திங்குமான்னு வச்சுருப்பீங்க. ஆனால் பசின்னு வந்துச்சுன்னா எடுத்துட்டு வாடி எடுத்துட்டு வாடி எடுத்துட்டு வாடி, அப்படியே நச்சு நச்சு நச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்பா உங்களை பின்னாடி வந்துட்டப்பா, உங்கள் குட்டியப்பா நான். அந்த யாக்கோபு அப்பாவை சுற்றி சுற்றி வந்து என்னை ஆசீர்வதிப்பாரா, என்னை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிப்பாரான மாதிரி இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய ஜபம் எல்லாமே சுத்தட்டும், என்னுடைய வேதம் எல்லாமே சுத்தட்டும், இரவெல்லாமே சுற்றி வரட்டும். வேதவசன மத மனுஷனை சுத்தினான், அவன் என்னை சுத்த வச்சிருவான், அவன் என்னை அலைய விட்டுருவான். ஆண்டவரை சுத்துறது என்னது? அலைய விட்டுருவான். கேட்க கேட்க உன்னை அலையத்தான். அலைச்சலை அறிந்திருக்கிற தேவன், என் கண்ணீரை அறிந்திருக்கிற தேவன். ஒரே ஒரு சொட்டு கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுட்டீங்கன்னா அவர் பார்த்துக்கு வருமா? ஒரே ஒரு சொட்டு இந்த கண்ணீரை, தோத்திரம் அல்லேலூயா, ஒரே ஒரு சொட்டு கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல். ஆண்டவரே இந்த சூழ்நிலை நான் நிற்கிறேன், ஆண்டவரே உண்மை சுற்றி சுற்றி வரேன் சொல்லி பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். கையில் வைத்து நிலையிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு உண்மையாகவே அந்த வார்த்தையை நான் உணர்கிறேன். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே உம்முடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். பிரதர், நீங்கள் உலகத்தின் ஆவியை பெறலை. பிரதர், உலகத்தில் உள்ள மனிதருடைய ஆவி உங்களுக்குள்ளே இல்லை, நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கீங்க. இதை நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஹலோ, யாருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கு? இதை புரியுதுங்களா? ஒரு மஞ்சக்காமலை பிடிச்சவனை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களான்னு தான் கேட்டேன். என்ன பாருப்பா, மஞ்சக்காமலை பிடிச்சவனை கண்ணை பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மஞ்சக்காமலை கண்ணுவன், அவன் மஞ்சக்காமலை இருக்குன்னு சொல்லவே வேண்டாம், அவன் கண்ணை பார்த்தே சொல்லிடுவான் இவனுக்கு என்ன இருக்குதுன்னு. இந்த காமாலை வந்து அவன் கண்ணை பார்த்தாவே சொல்லிடலாம் இவனுக்கு மஞ்சக்காமலை வந்திருக்குன்னு. இப்போ சொல்கிறேன், அந்த நோயே ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிகுறி காட்டுதுன்னா எனக்குள்ளே இருக்க இயேசுவை என் கண்கள் காண்பிக்கணும், என் நாவு காண்பிக்கணும், என் வார்த்தை காண்பிக்கணும், என் பேச்சு காண்பிக்கணும், என் சிந்தை காமிக்கணும்.
பேதுருவை பார்த்து அந்த கூட இருக்கிற அந்த மக்கள் ஆமேன் ஆமேன் நெருப்பு மூட்டி நிற்கும் போது அந்த குளிர் நேரத்தில் அது எத்தனை மணின்னு தெரியாது, இரவெல்லாம் அந்த இடத்துல நியாய விசாரிப்பு உள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு அந்த இடத்தில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது இயேசுவை எப்படியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு ஏதாவது ஒரு இடைவழியில் போய் பார்க்க வேண்டாம், பார்க்கலாமே என்று நினைத்த போது ஐயோ பாவம், அந்த பரிதாபத்தை நினைத்து பாருங்கள். அவன் குளிர்கிறதே என்று சொல்லி ஐயோ உடம்பெல்லாம் குளிர்தே, இயேசுவை வேற பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அவர் வேற நம்ம கூட இல்லையே, அவர் இருந்தால் நல்லா இருக்குமே, எல்லாரும் விட்டடிச்சு ஓடிட்டாங்க, என்னால் அவரை விட முடியல, அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனால் இவனுக்கு எவனையாவது போட்டு தள்ளிவிடணும் அதுவும் பயமா இருக்குது, இயேசு எப்படியாவது அவரை பார்த்துன்னு ஆசையா இருக்குது, என் கண் அவரை தேடுது, அவருடைய என்னுடைய கண் அவரை பார்க்க விரும்புது, ஆனால் கூட இருக்க எவனாவது போட்டு தள்ளிடக்கூடாது. இயேசுவை சங்கிலியை போட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க, அவரவே தலைவனே இழுத்துட்டு போகும்போது என்ன இழுத்துட்டு போயிடுவானே, அவன் துடிப்பு, அவனுக்கு ஆசை இயேசுவை பார்க்கணும். நிஜமா சொல்லட்டுமா, அவனுக்கு நான் உண்மையாக சொல்றேன், அவன் இடத்துல நீங்க இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பீங்க, நான் இருந்தாலும் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல காரணம், நம்மளாம் என்ன சொல்லுவோம், பேதுரு மறுதளிச்சோம், பேதுரு அதெல்லாம் விடாதீங்க, நீங்கள் 24 மணி நேரம் மறுதளிச்சு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவனால் முடியல, அவன் பயந்துட்டான். ஏன்னா இயேசு கூட இருந்தபோது நேரம் வேற. ஹலோ ஹலோ இருக்கீங்களா, ஏதோ புரியுதா? இயேசுவை தேடி போகிறான். அந்த நேரத்தில் குளிர்னு சொல்லி கொஞ்சம் அந்த குளிர் காய் நிற்கும் போது சிப்பாய்கள் எல்லாம் பார்த்து, அவன் கூட இருக்கிறவங்களாம் பார்த்து அந்த ஸ்திரீ பார்த்து கேட்குறா, யோ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீயும் அவரோடு இருந்தவன் அல்லவோ? ஐயோ எனக்கு அவரை தெரியவில்லைன்ட்டான். எதுக்குன்னா பயந்தான், போட்டு தள்ளிடுவானே உள்ள, இயேசு நம்ம தலைவனையே பிடிச்சிட்டான்னா நம்மளை தூக்கிட்டு போயிடுவானு பயந்துட்டான். உண்மையாக சொல்கிறேன், அவனுக்கு ஆசை இருந்தது இயேசு பார்க்கணுன்னு, ஆனால் உலக பயம் அவனுக்குள்ள, மரண பயம், எவனாவது நம்மளையும் சிலுவைக்கு கொண்டு போயிடுவானோன்னு. இன்றைக்கி ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் இருக்கீங்கன்னா, அவன் பயத்தின் ஆவியை பெறாமல் உயிர் தெழுந்த பிறகு எந்த பேதுரு பயந்திருந்தானோ அவனை பார்த்து சொன்னார், நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேல்ல, உனக்கு இப்போ சமாதானம் உண்டாகட்டும், என் ஆடை மேய்ப்பையா, என்ன நீ பார்க்க வந்துட்டீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடைசி வரைக்கும் நீ என்னை விட்டுற மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் ஆட்டை மேய்ப்பையா, என்னை ஸ்நேகிக்கிற அம்மாண்டவர், ஸ்நேகிப்பதுனால தான் அந்த அர்த்த ராத்திரியில் உங்களை தேடி பயந்துட்டு வந்து எப்படியாவது உங்களை டச் பண்ணிடணும், உங்களை எப்படியே பார்க்கணும், உங்களை என்னால் விடுவிக்க முடியல, உங்களை என்னால் காப்பாற்ற முடியல. கற்பங்க தேசாதிபதி நடத்திலையும் அந்த ஏரோது நடத்திலையும் அண்ணா காய்மா நடத்திலையும் அந்த பிலாத்து நடத்தில இயேசுவே உங்களை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருந்தது, உங்களை எப்படியாவது பக்கத்தில் வரணும், ஆனால் வர முடியல, பயம். அவனுக்கு யூதர்கள் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, பிரதான ஆசாரி நிற்கிறாங்க, வேதவார் நிற்கிறாங்க, சிப்பாய் எல்லாம் ஈட்டியோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் பட்டயத்தை எடுத்து வெட்டி போடலாம்னு நினைச்சா மல்கூசுவை வெட்டணும்னு நினைக்கிற நேரத்தில் நீ அதை எடுக்காதேன்னீங்க, அதனால தான் நான் அதை உள்ளே வச்சு அதை தொடவே இல்லை. எனக்கு பட்டயத்தை எடுத்து யூஸ் பண்ண என்னால் முடியும், ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க எடுக்காதுன்னு, அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் உயிர்த்தற வரைக்கும் உங்களை இந்த கத்தி எடுக்கவே இல்லை. இப்போ நீங்க சொல்லுங்க, ஆமென் 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 ஆமென், என்ன நேசிக்கிறியான்னு கேட்குறீங்களே. நான் நினைக்கிறேன் இந்த பட்டயத்தை வச்சு அவன் என்ன வேணா சாதிச்சிருக்கலாம். இயேசுக்காக எதையாவது சாதிக்குன்னு நினைச்சவன் அந்த கத்தி எடுத்து ஒரே வெட்டு, காதை வெட்ட, கழுத்தை வெட்டுறதுக்கு பதிலாக காதை வெட்டிட்டான். உண்மைங்க, அவன் எதுக்காவது தெரியுமா, இயேசுவை தொட்டதுனால அவனால் தாங்க முடியலைங்க. நமக்கு அப்படித்தாங்க, இயேசுவை பற்றி யாராவது சொல்லிட்டாங்க நமக்கு கோபம் வந்துடுது, இயேசு யாராவது குறை சொல்லிட்டாங்க கோபம் வந்துடுது, இயேசுவை தப்பாக சொல்லிட்டா கோபம் வந்துடுது, இயேசுவை யாராவது குறைச்சி பேசிட்டாங்கன்னா அவன் மேலே நமக்கு எரிச்சல் வந்துடுது. இப்போ சொல்கிறேன், ஆமென், இயேசுவை குறை சொன்னாலும் சரி, இயேசுவை பரிகாசம் பண்ணாலும் சரி, இயேசுவை குறித்து என்ன அவன் நிந்திச்சாலும் சரி, நீங்கள் எடுக்க வேண்டியது கத்தி அல்ல, இயேசுவுக்காக ஆமென் நீ சிநேகிக்கிறது உண்மை என்றால் என் ஆட்டை மேய்ப்பையான்னு கேட்கிறாரு. இன்னைக்கு எதற்கு சொல்ல முடியும், அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, எதற்கு அவனுக்கு பொறுப்பை கொடுத்தார் என்றால், நீ கத்தி எடுப்பதற்கல்ல, நீ பட்டயத்தை எடுத்து வெட்டுவதற்கல்ல, ஆமென், மற்றவனை அழித்து இயேசுவை வெளிப்படுத்துவதற்கல்ல. அருமையான தேவ பிள்ளையே, அந்த இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு உனக்குள்ள இருக்கிற இந்த ஆவி வெளிப்படுத்தணும்னா இன்னைக்கு பயத்தின் ஆவி அல்ல. இயேசுவை சந்தித்த நேரம் அவனுக்குள்ள பயம் இருந்தது, இயேசுவை பார்க்க முடியல, சிலுவையில் அவர்கள் அறிந்து விட்டார்களே என்று சொல்லி மறுதலித்தது 3 முறை உண்மைதான். ஆனால் அதே பேதுரு உயிர்த்தெழுந்த இயேசு அவனை சந்தித்த பொழுது 3 முறை சொன்னாரு, நீ என் ஆட்டை மேய்ப்பையா? ஆமா ஆண்டவரே, நான் உங்களுடைய ஆட்டை மேய்ப்பேன். இந்த 3 முறை சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் கேட்டாரு.
இதே 120 பேர் மேலே இறங்கின அந்த அக்கினி பேதுரு மேலே இறங்கினது. எந்த இயேசுவை பார்க்க விரும்பினானோ இப்போ அந்த இயேசுவை காட்ட புறப்பட்டுட்டான். ஹல்லேலூயா. பேதுரு யோவான் புறப்பட ஆரம்பித்தார்கள். எந்த இயேசுவை நான் தெரியாதுன்னு சத்தியம் பண்ணணும். அந்த இயேசுவே அவராலே அன்றி வேற ஒருவனாலும் ரட்சிப்பு இல்லைன்னு வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் பேதுருவை உபயோகப்படுத்தினார் என்றார். இன்றைக்கு சொல்லுகிறேன், பயத்தின் ஆவியினால் இருப்பாய் என்றார். இன்றைக்கு நீ பயத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். நீ போகிற இடத்திலே தைரியமா சொல்லு ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அந்த புத்திர பாக்கியத்தை அவன் பெற்றான், புத்திர சுவிகாரத்தை அவன் பெற்றான். ஹல்லேலூயா. எந்த பேதுரு பயந்தான் அந்த பேதுரு சொல்றான் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருப்பிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே வாசிங்க 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பேதுரு அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுகிறது 15ஆம் வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். ஹலோ. எந்த இயேசுவை ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவருக்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். சிஸ்டர், உங்களையும் என்னையும் பிரதர், இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் சாட்சிகளாக நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரதர், உங்களை சாட்சி சொல்றவங்களாக அல்ல, சாட்சிகளாய் நிறுத்தி இருக்கிறார். உங்க ஜெபம் உங்களை சாட்சி கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை சாட்சி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை தேவனை சாட்சி கொடுக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தேவனை சாட்சி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு போகிற பாதையில் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையை எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருக்கு நாங்களே சாட்சி. நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், நாங்கள் அவரை உயிரோடு எழும்பினார் என்பதை அதற்கு சாட்சி நாங்களே. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, சுய சக்தியினாலேயோ அல்ல, சுய பக்தியினால் அல்ல இவனை நடக்க பண்ணினது. ஆமென். 15ஆம் வசனம் பாருங்க. ஆமென். ஜீவாதிபதி நீங்க என்ன செஞ்சீங்க? ஆமா, நாங்கள் தேவன் மரித்தோர் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. அல்லேலூயா. 16ஆம் வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3:16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. என்ன சுகம் பெற்றுட்டானா? பேதுரு யோவான் போகும்போது அந்த அலங்கார வாசல்ல ஒரு கால் முடியாத, நடக்க முடியாமல் அவன் பேரலைஸாக உட்கார்ந்திருந்தான். ஒருவன் 40 வருடத்துக்கு மேலாக அமர்ந்திருந்தான், பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் பேதுரு யோவான் அவனை எழுப்பின உடனே மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். இயேசு எப்படியாய் சுகமாக்கின போது, எப்படி இயேசுவிடத்தில் நீர் எப்படி ஓய்வு நாளில் இவரை சுகமாக்கலாம், பாவத்தை மன்னித்தால் நீர் எப்படி பாவத்தை மன்னிக்கலாம் என்று கேள்வி கேட்ட அதே சங்கங்கள் இன்றைக்கு வந்து கேட்கிறது, எப்பா நீ எப்படி இந்த மனிதனை சுகமாக்கலாம், நீ எப்படி இது நடந்தது? ஆமென். இயேசு செய்ததை எங்கள் கண்ணால கண்டோமே. இன்றைக்கு அந்த செய்தியை இந்த பேதுருவின் மூலமாய் இதுவரைக்கு கண்டிராத ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இயேசு செய்தார், இன்றைக்கு நீங்கள் செய்கிறீர்களே அது எப்படி என்று கேட்டார்கள்.
இயேசு குருடர்களை கண்களை திறந்தார், செவிடனுடைய காதுகளை திறந்தார், வாய்கள் பேச முடியாத ஊமையனை பேச வைத்தார், கொண்ட வாயுடையவனை பேச வைத்தார், நடக்க முடியாத ஆமையனை நடக்க வைத்தார், கூனியை நிமிர வைத்தார், கடலில் ஏறி நடந்தார், இப்படியாக காற்றை அமர்த்தினார், ஆமென், கடலை இறையாது என்று சொன்னார். இப்படி இருந்த ஒரு மனிதனை, இயேசுவை மனிதனாக நாங்கள் கண்டோமே. அவர் இவ்வளவு செய்த போது 38 வருஷம் 18 வருஷம் 12 வருஷம் இந்த வருஷங்களாக வியாதியாயிருந்தவர்களை ஆமென் எழுப்பினதை நாங்கள் கண்களால் கண்டது உண்மைதான். அது ஆமென், நாங்கள் கண்டது யோசேப்பினுடைய மகன் இயேசுவை தான் கண்டோம். இப்ப நீங்கள் எழுப்புகிறீர்களே, நீங்கள் நடக்க வைத்தீர்களே. 40 வருஷமாய் குணமாக்கப்பட முடியாத இந்த சப்பானி எழுந்து நடக்கிறான் என்றால் இது எப்படி? அதான் அவன் சொல்றான், ஏய் ஏய், உண்மை நீ சொல்றது இது எங்களுடைய சுய சக்தி அல்ல, எங்க சுய பக்தியும் அல்ல. என்ன போட்டிருக்கு? இவனை நடக்க பண்ணணும் நினைச்சிராத, எங்களை நீ ஆச்சரியப்பட்டு பார்க்காத. கைகளை விரித்து ஆமென் சொல்லுங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு கிட்ட மட்டும்தான் இந்த சக்தி இருக்கு, இயேசு கிட்ட மட்டும்தான் இந்த வல்லமை இருக்கு, இயேசுனால மட்டும்தான் முடியும் நினைச்சாங்க. ஏன்னா இவன் பயந்தவன் தானே. இருக்கீங்களா? இவன் பயந்தவன் தானே, இயேசுவை மறுதலிச்சவன் தானே. இன்னைக்கு சொல்றேன், எந்த மனுஷன் பயந்தானோ, எந்த மனுஷன் ஆண்டவர் மறுதலிச்சானோ அவனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். நான் மறுதலித்த துரோகி நானு, ஆண்டவர் நான் இல்லைன்னு சொன்ன மறுதலிச்ச துரோகி நானு, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு கேட்ட துரோகி நானு, ஆண்டவர் எனக்கு என்ன அற்புதம் செய்வாரு கேட்ட துரோகி நானு, ஆண்டவர் எத்தனையோ முறை நான் மறந்த நானு, ஜெபிக்க மறந்த நானு, ஆராதிக்க மறந்த நானு. என்னை ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக உன்னை சாட்சியாக ஏற்படுத்தினேன். இன்னைக்கு சொல்லட்டுமா, ஆண்டவர் வந்த உடனே பேதுரு கூட ஆமென் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று 120 பேர் மேல இறங்கின அந்த அக்கினியை பெற்றுக்கொண்ட உடனே அவன் கை சும்மா இருக்கல, அவன் கால்கள் சும்மா இருக்கல, ஓட ஆரம்பித்தது. அருமையான தேவ பிள்ளையே, நேற்று வரைக்கும் அந்த இயேசுவை நம்பினது உண்மைதான். இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவி இல்ல. இன்றைக்கு 120 பேர் மேல இறங்கின அந்த அக்கினி இவனுக்குள் அது சும்மா இருக்க விடல, உட்கார்ந்திருந்தவனை எழுப்பினது. ஆமென். பலவீனமானவனை எழுப்பினது, சோர்ந்து போனவனை எழுப்பினது, கைவிடப்பட்டவனை தூக்கினது. உடனே இப்ப என்ன நடந்தது? இது எப்படி நடந்தது? ஆமென். ஆமென். இயேசு கிட்ட மட்டும்தான் நான் இதெல்லாம் பார்த்தேன். இவன் எப்படியா செஞ்ச? அப்பதான் சொல்றாங்க, யோ நீ யார நீ சிலுவையில் அறைஞ்ச தெரியுமா? உலகத்தின் அதிபதியை நீ அழிக்கல, ஜீவனை கொடுத்தவர், அவருக்கு பேரு ஜீவாதிபதி. நீ சிலுவையில் அறைஞ்சதுல, அந்த சிலுவையில் அறைஞ்சது நீ சாதாரண யோசேப்பின் குமாரன் நினைச்சுதான் நீ சிலுவையில் அறைவதற்கு கட்டளை வாங்கிட்டு அவர் பிலாத்துக்கிட்ட. எங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு, எனக்கு தெரியும் அவர் யாருன்னு. நீங்கள் எல்லாம் அவரை சாதாரணமா நினைச்சீங்க. அவர் நினைச்ச சிலுவையிலிருந்து உனக்கே தண்டனை கொடுத்திருக்க முடியும். ஆனா என்னை உன்னை ரட்சிப்பதற்காக அவர் சிலுவையில் நின்னாரு. அவர் மரித்தது வேற இல்லை, எனக்கு ஜீவனை கொடுக்கவாக்கும் அவர் ஜீவனை கொடுத்தார். அதுதான் சொல்றார். அவர் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. என்ன பேசுறாரு பாருங்க. ஜீவாதிபதியை நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லேலூயா. பாருங்க 13ல இருந்தே வாசிக்கலாமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய எப்படிங்க தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக ஹலோ ஆபிரகாமும் ஈசாக்கு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை, அவர் இயேசுவை எதுக்கு தந்தார்னா மகிமைப்படுத்த தந்தாரு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா? பிலாத்து அவரை விடுதலையாக்க நினைத்த போதும் அவரை கைது செய்து சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள் சொன்னீங்க.
பிலாத்து விடுதலையாக்க விரும்பினான். ஆனா நீங்களோ அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தீர்கள். ஹலோ, என்ன வார்த்தை பாருங்க. நீங்க சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர்கள். அந்த சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தீங்க. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆனா நீங்க ஒப்பு கொடுத்தீங்க. ஆனா நீங்க அவர்களை என்ன செஞ்சிட்டீங்க? அவரை என்னங்க சொல்லுப்பா, நீங்க அவரை மறுதலிச்சீங்க. இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று பிலாத்து நினைத்த பொழுது நீங்க மறுதலிச்சீங்க. வேண்டாம், இயேசு வேண்டாம், பரபாஸ் வேண்டும் என்றீர்கள். நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். அப்பதான் பேதுரு சொல்றான் பாருங்க, பரிசுத்தமும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அப்போஸ்தலர் 3:14, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு. ஹலோ, என்ன போட்டிருக்குது? நீங்க யார சிலுவையில கொடுத்தீங்கன்னா, ஹலோ சொல்லுப்பா, யார் அவரு? இயேசுவை நீ சாதாரணமா நினைச்சிட்ட. அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர். அவரை என்ன செஞ்சீங்க? என்ன போட்டிருக்க? மறுதலிச்சீங்க. அவரை வேண்டாம் எங்களுக்கு, தேவனுடைய குமார் என்று சொல்லும்போது அதை நீங்க மறுதலித்தீர்கள். யூதருக்கு ராஜா என்ற போது அந்த ராஜ்யபாரத்தை மறுதலித்தீர்கள். எங்களுக்கு இவர் அதிகாரியா, எங்களுக்கு இவர் ராஜாவா? நீங்கள் மறுதலித்தீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலே போய் சாமுவேலிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும், ராஜா வேண்டும். சாமுவேலுடைய இருதயம் அழ ஆரம்பித்து விட்டது. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ராஜா வேணும் சொல்றாங்களே. ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் ஒன்ன மறுதலிக்கலப்பா, என்ன புறந்தள்ளிட்டாங்க, என்ன தள்ளிட்டாங்கப்பா. அவங்க ராஜாவை கேட்குறாங்கன்னா என்ன தள்ளிட்டாங்கப்பா. இந்த வார்த்தை உங்களுக்கு எதாவது புரியுதா? எங்கே அதான் நடந்தது. இயேசுவை யூதருக்கு ராஜா என்று தேவன் அனுப்பின போது, இவன் எனக்கு யூதனுக்கு ராஜாவா? இவன் எனக்கு ராஜாவா அல்ல, பரபாஸ். அவனை பத்தி என்ன போட்டுருக்கு? கொலைபாதகன், கிட்னாப் பண்ணவன், தீவிரவாதி பரபாஸ். மற்றவனை கொலை செய்து அதில் சந்தோஷப்பட்டவனை நீ விடுதலை செய்ய சொன்னாயே, விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே. ஐயா, இந்த வார்த்தை, ஏன் இந்த வார்த்தை இவ்வளோ ஆழமா பேசுறான்? இதே பேதுருதான் இயேசுவை அறிந்திருக்கிறாயா என்று கேட்டபோது இவரு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னான். அந்த பேதுருவாக்கு இப்ப சொல்றான், என் ஆண்டவராகிய கர்த்தர் ஜீவாதிபதி, அவரை நீ கொலை செஞ்சிட்ட, அவரை நீ கொலை செஞ்ச. பிரதர், இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசுறார். சிஸ்டர்ஸ், நீங்க இந்த இடத்துல நிற்கிறீங்க. யார் உங்களுக்கு வேணும்? பரபாஸ் வேண்டுமா? ஜீவாதிபதி வேண்டுமா? ஹலோ, பரபாஸ் இன்னைக்கு உலகத்தில் நடமாடிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டு கடைசியில் அவர் மிஷினரியா ஊழியம் பண்ணாராம். அவருடைய சரித்திரம் இங்கே எழுதப்படலை. ஆனால் பரபாஸ் அவர் இயேசுவை அறிந்து கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்ததாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, இயேசு வெளியே வரக்கூடாது, வேறு யார் வேணால் வெளியே வரட்டும். இன்னைக்கு அதுதான். நீ எந்த பேர் எந்த நாமத்தும் வாயில சொன்ன வீட்டுக்கு நான் அடிக்க வர மாட்டேன். எந்த நாமத்தை சொன்னாலும் உன் குடும்பத்தை நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். எந்த நாமத்தை சொன்னாலும் ஊரு விட்டு வெளியே தள்ள மாட்டேன். எந்த நாமத்தை சொன்னாலும் உனக்கு ஜாதி விட்டு நான் தள்ள மாட்டேன். எந்த நாமத்தை சொன்னாலும் உனக்கு பிள்ளைக்கு நான் வேலை கொடுப்பேன். ஆனா எந்த நாமத்தை மட்டும் சொல்லக்கூடாது. சொல்ல
அந்த நாமத்தை மட்டும் சொல்லாத. எதுக்கு அதை சொல்ற? சொல்லாத. பேதுருவிலிருந்து ஆரம்பிச்சாங்க, பவுல்லேருந்து ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த வாயில இயேசுங்க சொல்லாத. அடி. இயேசுன்னு சொல்லுவியா? அடி. நீங்க ஆண்டவர் பார்த்து உங்களோட பேசுறாரு. எந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களோ அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவனோட பேசிட்டு இருக்கிறார். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், எந்த பேதுரு கண்டு பயந்து அந்த குளிர்காயிற நேரத்திலும் கூட இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சிருக்கும். அவன் தெரியும் சொல்லியிருந்தான், ஒருவேளை அவனையும் இழுத்துட்டு போயிருப்பாங்க. அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார் எனக்கு தெரில. ஆனால் இது தேவ சித்தம். என் உயிரே போனாலும் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னா, நீ சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ 3 முறை மறுதளிப்பேன்னு சொன்ன, என் உயிரே உங்களை நான் அப்படி சொன்னா, நீங்கள் அப்படி தான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொன்னீங்க. ஜீவ கிரீடத்தை மரணமே வந்தாலும் நான் ஜீவ கிரீடத்தை பெறும் வரைக்கும் அவரை மறுதளிக்க மாட்டேன். மறுதளிப்பதுன்னு என்ன தெரியுமா? அவரை தெரியாதுன்னு சொல்கிறதான் மறுதளிக்கிறது. நீங்கள் சொல்கிறேன், எத்தனை முறை நீங்கள் ஆண்டவரை மறுதளிச்சிங்க? எத்தனை முறை நீங்கள் ஆண்டவரை ஏமாத்துனீங்க தெரியுமா? உங்கள் வாயில் எத்தனை முறை அப்பா பேர் வரல தெரியுமா? ஏன் உங்களுக்கு அந்த புத்திர சுவிகாரம் கிடைக்கல தெரியுமா? யாக்கோபை போல எப்படா ஈசாக்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு அவன் அப்பா பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். பரம தகப்பன் பிதாவுக்கு முன்பாக ஏசா அந்த புத்திர சுவிகாரத்தின் அந்த ஸ்தான சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டு ஓடிட்டான். அவன் எங்கேயோ ஊரை சுற்றி சாப்பாடு கொடுக்க போனான். ஆனால் யாக்கோபுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, எப்படியாவது அப்பா கையை மேலே பட்டுறணும். இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசுகிறாரு, எனக்கு யார் கையை மேலே இருக்கோ இல்லையோ, அப்போ உங்கள் கையை மேலே வந்துடணும். உங்கள் கையை மேலே வேணும். உங்கள் கை எனக்கு வேணும். இன்னைக்கு சொல்லுங்க, நீ யார் கையே உன் மேலே இருக்கு? மனுஷன் கையை மேலே வேண்டாம். அப்போ உங்கள் கையை மேலே வந்துடணும். பிரதர், இன்னைக்கு பகல் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஆண்டவர், யார் கையை மேலே வேண்டாம், யாரும் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. உங்கள் கையை மட்டும் வச்சிருங்க, உங்கள் கையை மட்டும் வச்சிருங்க. பேதுரு போன நேரத்தில் பாருங்க, சேவல் கூவுறதுக்கு முன்னாடின்னா அப்போ வெடிகாலையில் அவன் போயிருக்கிறான். உடம்பெல்லாம் குளிருது. மற்ற சீஷர்கள் தூங்க போயிட்டாங்களா, இல்லை அரண்மனைக்கு வெளியே சுற்றிட்டு உலாவிட்டு இருந்தாங்களா தெரியாது. ஆனால் பேதுருக்கு ஒரு தைரியம், இயேசு இருக்கிற ஸ்பாட்டுக்கே போயிட்டான். நான் பலமுறை அவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு நாளைக்கு அந்த கோர்ட்டுக்குள்ளே வரணும்னு நான் எனக்கு ஆசையாக இருக்குது. அங்கே எப்படி இந்த வக்காலத்து பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், அது எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்க பார்க்கணும், ஜட்ஜு எப்படி அங்கே உட்காந்து பார்க்கணும், எனக்கு ஆசை இருக்குன்னு சொன்னேன். இன்றைக்கி சொல்கிறேன், அந்த கோர்ட்டு நடக்கிற நேரத்தில் யாரும் உள்ள பப்ளிக் போக முடியாது. ஆனால் பேதுருக்கு ஒரு ஆசை, இந்த ஜன்னல் வழியாக பார்த்து அவர் பார்த்துடலாம், அந்த ஜன்னல் வழியாக பார்த்துடலாம், இப்படியே பார்க்க நேரத்தில் டப்புன்னு மாட்டிட்டான். நான் ஒன்று சொல்லட்டுமா, மனுஷன் பலவீனமானவன் தான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு துடிப்பு இருந்தது. சில நேரத்தில் நம்முடைய பலவீனம் நம்ம ஆண்டவரை பார்க்க விடாதபடி நம்மளை ஆண்டவரை விட்டு தூரம் போக வச்சது. இன்னைக்கு சொல்லுங்க, அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு நான் வந்துட்டேன், எப்படி அவங்கள பார்த்துன்னு ஓடி வந்துட்டேன். எனக்கு லான்ச் பண்ணுற என்னுடைய திங்கிங் எல்லாம் உங்களை பார்க்கணும், உங்களை எப்படியாவது பார்த்துன்னு ஆண்டவரே. உண்மையாக சொல்லட்டுமா, அந்த நேரத்தில் தான் பரபாசை விடுதலை ஆக்கணும்னு அவள் அழுதிருப்பான்னு நான் நினைக்கிறேன். எப்படியாவது பரபாசை விடுதலை ஆக்காம இயேசுவை விடுதலை ஆக்கிடுவாங்கன்னு இவன் காத்திருந்திருப்பான். பைபிள் சொல்லுது, அவர் சிலுவையில் அறையிற வரைக்கும் பேதுரு பக்கத்தில் வரவே முடியல. உயிர் தெழுந்த உடனே முதல் சந்தித்ததை பேதுருவை தான் ஆண்டவர் சந்திச்சார். நான் சாக போறேன் தெரிஞ்சுமே, என்னை பார்க்கணும், நீ வந்துட்ட பாத்தியா, உன்னை நான் பார்க்க வரேன். அவன் கூனி குறுகி அழுதுட்டு இருக்க நேரத்தில் பூட்டி இருந்த கதவுக்குள்ளே போயிட்டு மற்ற சீஷர்கள் எல்லாம் மீட் பண்ண போல, ஆனால் முதல் மீட் பண்ணது பேதுருட்ட போய் டச் பண்ணி சொல்கிறாரு, ஏய் ஏன்டா பயந்த, வந்துட்டேன்.
ஐயோ நான் மறுதளிச்சிட்டேன். வாடா, என் சமாதானத்தை உனக்கு நான் தரேன், வா. நான் உனக்கு சொன்னேன்ல, பாதாளமே உன்னை மேற்கொள்ளாது, இந்த கல்லு மேல நீ கட்டுவடா, வாடா. நான் அதுக்குத்தான் உனக்கு ஒரு கீ தரேன், வா, வாங்கிக்க என்னுடைய வாயின் வார்த்தை, புடி இந்த கிருபைய, புடி என்னுடைய அபிஷேகத்தை. இந்த அபிஷேகம் தான் உன்னை தூக்கிட்டு போகும். மற்ற யாரையும் மீட் பண்ண போல உன்னை நான் மீட் பண்ண வந்திருக்கிறேன். நான் உன்னை பார்க்க வந்துட்டேன். செய்தி நேரம் முடிந்து விட்டது. தேவரத, நான் நினைக்கிறேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. என்னால் அந்த இடத்துல நிற்க முடியல. உண்மையாக சொல்கிறேன், ரியலாக என் ஆண்டவருடைய அன்பை நினச்சி பார்க்கும்போது நீங்கள் இந்த செய்தி என்னோட பேசுகிறது நான் நல்லா உணர முடியுது. உங்களோடையும் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். தாமதமாக வந்தவங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. கடைசி சாப்பாட்டில் திருப்தி எல்லாம் அடைஞ்சிட்டாங்க. அந்த கடைசி சாப்பாடு சில பருக்கைகள் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உண்மையாக சொல்கிறேன், அந்த பேதுரு தான் சொல்கிறாரு. என்ன சொல்றாரு வாசிமா? ஜீவாதிபதியை நீ கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நீ கொலை செஞ்சது பலரையும் இந்த மாதிரி சிலுவையில் அரைஞ்சிங்க. ஹலோ, நீங்க கொலை செஞ்சதுல 2 கல்லர்கள் கூட இருந்தாங்க. அவங்க கல்லறையும் கூட அப்படியே தான் இருக்குது. அதுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சிலுவையில் நீங்க ஒருத்தர் அரைஞ்சிங்க, அவன் கல்லறை அப்படியே தான் இருக்குது. இத்தனை கல்லறைகள் புட்டி இருக்கும் போது கல்வாரி மலையில் ஒரு கொல்கதா மட்டும் அதிர வைத்ததே ஒரு வல்லமை இறங்கி வந்துச்சுல்ல. மரித்தோர்களுக்குள்ளிருந்து 9 கல்லறை ஓபன் ஆகல, 10வது கல்லறை அடைச்சு வச்சுங்க. பாத்தீங்களா? 9 ஓபன் ஆகல, 1 ஓபன் ஆச்சு. அது என் அப்பாவுடைய கல்லறடா. மரித்தோர்ந்து எழுப்பிட்டார் அவரு. என் அப்பா ஜீவன் உள்ளவரு, உலகத்தின் அதிபதியை அழிக்க வந்தவரு. அந்த கல்லறையை ஓபன் பண்ணி நீ கல்ல வச்சு அடைக்க முடியாது. அவர் வார்த்தையில வந்த கல்லு அது நகர்ந்துருச்சு. அவர் எலும்புறான் தெரிஞ்சோன்ன நகர்ந்துருச்சு. அவர் எலும்புறான் தெரிஞ்சோன்ன சங்கிலி நகர்ந்துருச்சு. அவர் எலும்புறான் தெரிஞ்சோன்ன காற்று வந்துருச்சு. அவர் எலும்புனோன்ன பூமி அதிர ஆரம்பிச்சிருச்சு. அவர் எலும்புனோன்ன இருளா இருந்த இடத்துல வெளிச்சம் வந்துருச்சு. ஆமென், ஆமென். மரித்தோர்ந்து எழும்பினார் என்று அதற்கு யார் சாட்சி? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு எழும்பினார் என்பது சாட்சி? சொல்ல நான் சாட்சியா இருக்கேன். அவர் எழும்பினார். நான் நினைக்கிறேன் எந்த பேதுரு சொல்றாரு பாருங்க 16, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தி அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக சர்வாங்க சுகத்தை. நீங்க இந்த வசனத்தை கேட்கிற எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? சுகம் பெற்றவங்க மட்டும் கையில் உயர்த்து அலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சுகம்ங்கிறது பாடியில் ஒரு வயிற்று வலிக்காக ஜோம் பண்ணிருப்பீங்க, அந்த இடத்துல மட்டும் கிளியர் ஆயிருக்கும். அப்படி வச்சுங்க. இப்போ ஆண்டவர் தராரு, உயிர் தெழுந்த பிறகு சர்வ அங்க சுகத்தை, கண்ணுக்கு தனியா, வாய்க்கு தனியா, இருதயத்துக்கு தனியா இல்ல, சர்வ பவர் வாங்கிக்க பவர். இந்த வசனத்தை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேல, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு மேல எலும்புகளுக்குள்ளே சர்வ நல்ல வாங்கிக்க 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 சர்வ அங்கத்தின் நல்ல கையை தட்டி வாங்கிக்க. கையில்லாத நிக்காத. அப்பா இப்படிதான் சந்தோஷப்படுத்துறதா? ஒரு கையை தூக்கி நல்லா தாட்டு. சர்வ அங்க கையை தட்டி தட்ட தட்ட சர்வ, இப்போ சர்வ அங்க சுகம் சுகம். இந்த ஆன்லைன் வாயில கேட்கிறவங்க மேலையும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கைகளை தட்ட தட்ட உன் வீடு சர்வ அங்க சுகம்,
உன் மனைவி மேல சர்வங்க சுகம், உன் கணவன் மேல சர்வங்க சுகம், உன் பிள்ளை மேல சர்வங்க சுகம். வல்லமை 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 வல்லமை. ஃபயர் ஃபயர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது சர்வாங்க சுகத்தை சொல்லுங்க இவனுக்கு கொடுத்தது. நான் நம்புறேன் அந்த இயேசுவை அவன் வெளிப்படுத்தும் பொழுது அவன் எப்படி சொல்றான் பாருங்க. அதே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அப்படி நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளிடப்படவில்லை என்று என்றான். கைகளை தட்டி கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த வார்த்தை அவன் சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் சொல்றாங்க இது எப்படியா உனக்கு வந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 37ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி என்னங்க பேதுருவையும் அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீர்கள்? சர்வ சுகத்தை கொடுப்பதற்கு தேவன் பேதுருவை பயன்படுத்தினார் என்றால் எந்த நேரத்தில் இயேசுவை தெரியாது என்று மறுதலித்தானோ அதே பேதுருவை கொண்டு கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்தினார் என்றால் இன்னைக்கு சொல்லட்டுமா? கேட்டவர்கள் எத்தனை? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். எத்தனை பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்? 3000 பேரை ஆண்டவர் சேர்த்து கொண்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஆமேன். வசனத்தை கேட்டுக்கொண்டு அருமையான தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் இதே நடக்கும். ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை பேதுருவை போல நீங்களும் மறுதலித்தவர்களாக இருக்கலாம். ஒருவேளை பேதுருவை போல நீங்களும் இருதயத்தில் ஒரு கலங்கினவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையில் ஒன்றுமே குறைவுபடவில்லை. அந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த பேதுரு அந்த பலத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்ட அந்த ஆமேன் வாசித்து பாருங்கள். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வாசிங்க. 2:1 முதல் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். என்னங்க? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து அவர்கள் உட்கார்ந்த இடம் முழுவதும் வீடு முழுவதும் நிரப்பிட்டு கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சாட்சியா இவன் இருக்க காரணம் என்ன? அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பேதுருவுக்கு தந்தார். அவன் எங்க நிரப்பப்பட்டான்? ஏன் அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை வெளியே வந்து சொன்னா எங்க நிரப்பினாரு? சத்தமா சார், நீங்க இருக்கிற வீட்டில் ஒரு ஆவி வரணும். ஜெபிக்கிற இடத்துல ஆவி வரணும். ஆலயத்தில் வந்த ஆவியானவர் இங்க தான் இருக்கிறாரு.
ஆனா உன் வீட்டில் கூடி வருகிற அந்த இடத்திலே உன் குடும்பம் கூடும் பொழுது, உன் பிள்ளைகளோடு உட்காரும் பொழுது, குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது பேதுருவை போல எழும்ப வேண்டும் என்றால் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் நம்முடைய ஆவியை வீட்டுக்குள்ள இறங்கி வர வேண்டும். அது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஹல்லேலூயா. பயத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று ஒரு நாளைக்கு எத்தனை முறை இயேசுவை கூப்பிடணும்? 1000 முறை கூப்பிடணும். எப்படி கூப்பிட போறீங்க? சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? பத்தாது. கலையோட சொல்லக்கூடாது. ஆமென். வாயை திறந்து இயேசப்பா நீ விழுந்தாப்பா எழுந்தாப்பான்னு சொன்ன. நீங்க சொல்ல, அப்பா படுக்கைக்கு போனா, வண்டியில் உட்கார்ந்தா, 2 வீலர் எடுத்துட்டா, பிள்ளைங்க புக்குக்கு படிக்க வரலன்னா புக் எடுக்கும் போது, முழங்கால நிற்கும் போது மட்டும் இல்லை, குளிக்கும் போதும் கூட, நடக்கும் போதும் கூட, தனிமையை உணரும் போதும் கூட பேதுரு அந்த அப்பாவை கூப்பிட்ட போது 120 மேலே இறங்கினது அப்பா. அப்பாவின் ஆவி இறங்கினதுனால அவனை பார்த்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் வாசிங்களேன். அதே 13ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுருவும் யோவானும் எதை கண்டுட்டாங்க? கையை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க. எதை கண்டு? தம்பி எல்லாம் சத்தமா வாசிங்கப்பா. ஐயா எனக்கு வேலை செய்யறதுக்கு பயமா இருக்குது, வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்குது, படிப்பை குறித்து நினைச்சா பயமா இருக்குது, ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸாம் நினைச்சா பயமா இருக்குது, ஃபியூச்சரை நினைச்சா பயமா இருக்குது, வியாதியை நினைச்சா பயமா இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும்? ஹலோ, நான் பயத்தின் ஆவியை பெறாமல். என்ன வசனத்தை வாசிங்க? ரோமர் 8:15. அடிமைத்தனத்தின் ஆவியை, திரும்பி அதே வசனத்துக்கு வாங்க, முடிக்க போறேன். அடிமைத்தனத்தின் ஆவியை, ஆமை திரும்பவும் நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை, ஆமை திரும்பவும் பயப்படுகிறதற்கு, நான் பயப்படுவதற்கு. ஹலோ ஹலோ, எதை புரியுதா உங்களுக்கு? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? இதே இயேசு உள்ளே விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது, சேவல் கூவுவதற்கு முன்பாக அவன் குளிர்தான் அந்த நேரத்தில் பயந்து போய் இயேசுவை பார்க்க வேண்டும் நினைத்த போது நடுநடுங்கி தொடநடுங்கி அவன் நின்று கொண்டான். எந்த வேதபாரகர் போர்ச்சவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு பெண் தண்ணி குடத்தை சுமந்து வரும்போது இயேசுவை தெரியாது என்று சொன்ன அதே மனிதன் இப்ப 120 பேர் கூட சேர்ந்து அவன் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த ஆவியானவர் உள்ளே வந்த உடனே, எந்த ஆவி பயத்தின் ஆவியில் அவன் இருந்தானோ அவன் திரும்புவது ஆவியில் அல்ல, அந்த வேதபாரகர்கள், அந்த போர் சேவகர்கள், அந்த யூதர்கள் தான் மீண்டும் இவனை சந்திக்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்து நீ அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிற, இயேசு கூட இருக்கும்போது உன்னை ஓட வச்சன்ல, திரும்பி தனியா வந்திருக்கிற, என் ஜீவாதிபதியை நீ கொலை செஞ்ச. இப்ப நான் சொல்றேன், எந்த ஜீவாதிபதியை கொலை செஞ்சியோ அந்த ஜீவாதிபதி நாமத்தினால இவனை எழுப்பின, இவன் நடந்தான், இவன் சுகமானா, சர்வ சங்க சுகத்தை பெற்றான். இப்ப வாசிங்க. ஆமென். என்னங்க? என்ன? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தின். நீங்க என்ன ஆவியை பெற்றிருக்கீங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆவியை பெற்றிருக்கீங்க? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இந்த ஆவியை பெற்றதுனால இப்ப அவன் தைரியமா போறான். இயேசுவை பார்க்க விரும்பினவன் அப்ப இயேசு உள்ள வந்துட்டாரு. இயேசுவை தொட்டவன் இப்ப இயேசு உள்ள இருக்கிறாரு. இவன் கண்டவர்கள் என்னை நோக்கி பாருன்னு சொல்ல அவன் 40 வருஷமா உட்கார்ந்து அவன் எழும்பிட்டான். இந்த பகலில் ஆவியானவர் சொல்றாரு, இரவு பயந்தான், ஒரு இரவு பயந்தான், ஒரு பகல் வந்தது. 120 பேர் மேல இறங்கும் போது இந்த பேதுரு மேல அந்த ஆவி இறங்கினது. அதே ஆவியோட, அதே பலத்தோட எங்க இரவு கண்டு பயந்து இயேசுவை தெரியாது என்று மறுதலித்தானோ,
இப்ப அதே இயேசுவை என்னன்னு சொல்றான்? அவராலே அன்றி. வாசிங்க அப்போஸ்தலர் 4:13-12. அவராலே என்று எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் என்ன இல்லை? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல். ஏங்க இதே நாமத்தை தானே அவருடையவனான்னு கேட்டபோது இவன் என்ன சொன்னான்? தெரியாதுன்னா. இப்ப என்னன்னு சொல்றான்? நீங்க ஏன் இன்னும் மறுதளிக்கிறீங்க தெரியுமா? என்ன ஆவி உள்ள வரல இன்னும். அந்த பரிசுத்த தேவனுடைய பிதாவின் ஆவி உள்ள வராதனால, இன்னும் பயத்தின் ஆவியில் இருக்கிறதுனால தான் உங்க ஜபம் பயந்த ஜபமா இருக்கு. விசுவாசத்தில் பயப்படுறீங்க, தேவனை தேடுவதில் பயப்படுறீங்க, வியாதியை கண்டு பயப்படுறீங்க, பாவத்தை கண்டு பயப்படுறீங்க. ஏன் அது உள்ள வந்துடும் பயப்படுறீங்க. இப்ப எந்த பேதுரு உயிர் மேல பயந்தானோ இப்ப உயிரை கண்டு பயம் இல்ல. இப்ப தைரியமா பேசுறான். ஏய், அவரால அன்றி ரட்சிப்பு இல்லைன்றான். சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசு சொல்லுவியா? அடி அடி போடு. வேற எந்த பேர் வேணா சொல்லு. ஏ சொல்ல அடிக்கிறானா அவருடைய நாமத்தை சொல்றத மட்டும் இப்ப வரைக்கும் பிசாசுக்கு பயம். அதனால தான் சொல்றேன், வீட்டில் போனாலும் வேலையில் போனாலும் வியாதியை கண்டாலும் நோய் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் தனிமை வந்தாலும் படிப்பு வரலினாலும் பணம் கட்ட முடியலினாலும் கூட்டமாக அவனை நெருக்கும் போதும் சொன்னீனா அங்க அப்பா உள்ள வருவாரு. அப்பாவின் அபிஷேகம் உள்ள வந்துடும். அவராலே அன்றி சொல்ல வேறொருவராலுமே ரட்சிப்பு இல்லை. ஆமென். வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். இப்ப சொல்லுங்க 13 வாசம் சேர்ந்து வாசிக்கலாமா? பேதுருவும் யோவானும் பேசுகிற எதை காணனா? ஹலோ, நானும் பேதுரும் மரித பயந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? எந்த பயத்திலே கண்ட பேதுருவை, எந்த பேதுருவை அவங்க கண்டாங்க, பயந்தாங்கோழியா கண்டாங்க. அந்த பேதுரு இப்ப காணும்போது எப்படி பார்க்கறாங்க? சத்தமா சொல்லுங்க. வியாதியை கண்டா, பேயை கண்டா, சூழ்நிலை கண்டா, மனுஷனை கண்டா, எதிர்காலத்தை நினைச்சா, இவன் பயந்தவன் இப்ப தைரியமா பேசுறத, எவன் பயந்தது பேசினானோ அவனுடைய தைரியத்தை காண போனது. இன்றைக்கு நான் சொல்றேன், எந்த மனுஷன பயத்தை கண்டார்களோ அந்த மனுஷன் இன்னைக்கு தைரியத்தை காண. உன் தைரியத்தை கேக்குறானா? உனக்கு ஒண்ணுமே இல்லடி, உனக்கு வேலையே இல்லையே, உனக்கு சம்பாத்தியமே இல்லை. ஆனா உன் பிள்ளைய நீ எப்படி நீ வளர்த்துற, நீ எப்படி படிக்க வைக்கிற, உன் வருமானம் எப்படி உனக்கு வருது? உங்க அம்மாவுக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? உங்க அப்பாவுக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? உலகம் கேட்கக்கூடிய அளவுக்கு பயத்தை கண்டவர்கள் ஹலோ இன்றைக்கு ஒரு தைரியத்தை காணும்படியாய் கர்த்தருடைய அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி ரக்கனபவுடப நம்பரபனபம் தாரா தாரா ஃபயர் தைரியத்தின் ஆவி. ஹல்லேலூயா. பிள்ளைய குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பணம் கடன் எப்படி டியூ கட்டுவேங்கிற பயம், இஎம்ஐ நெருங்க நெருங்க பயம், வாழ்க்கையை குறிச்ச பயம், திருமண வாழ்க்கை குறிச்ச பயம், எதிர்காலத்தில் பிள்ளைய குறிச்ச பயம். இன்னைக்கு அப்பா சொல்றாரு, எந்த மனுஷன் பயத்தை கண்டானோ, மந்திரவாதத்தை கண்ட பயம், சூனியத்தை கண்ட பயம், ஒரு குடுகுடுப்பாக்காரனை கண்டா பயம், எவனை கண்டு பயமோ, நீங்க அப்பா சொல்றாரு, அந்த தைரியத்தை பேதுருவை கண்டதை போல என் தைரியத்தை என் ஜன பார்க்க போகுது. ஆமென் ஆமென் ஆமென். சுத்தினா நீ சுத்தினா சுத்த வச்சிருவான். நீ அவரை சுத்தினா அவர் தைரியத்தை சொல்லி இவனை பலப்படுத்துவார்.
மனுஷனை சுற்றி சுற்றி வந்தீனா அவனை சுத்த வச்சுட்டே இருப்பான், உன்னை அலைய வச்சுட்டே இருப்பான். இதா தாரையம்பான் தரமாட்டான், இதா தொருவாம்பான் போம்பான், நில்லும்பான் போம்பான். இப்போ அப்பா சொல்கிறாரு, சுத்த வைக்கிறேன் மனுஷன் முன்னாடி. இப்போ அப்பாவுக்கு முன்னாடி நிற்க வந்துட்டேன். அவர் சொல்கிறாரு, தைரியத்தின் ஆவியை வாங்கிக்க, தைரியத்தின் ஆவியை வாங்கிக்க. பயமில்லை, பயமில்லை, பலப்படுத்துகிற ஆவியே, பலத்தின் ஆவியே. எஸ் எஸ், ஹல்லேலூயா. தைரியத்தை கண்டு அவர்கள் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என்ன அவர்கள்? என்னதுங்க? என்ன அறியாதவர்கள்? படிப்பு அறியாதவர்கள். 1ஆம் கிளாஸ் கூட போலையாம். ஆனா ஆண்டவர் ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்க வச்சார். என் படிப்பு ஒரு மனுஷன் முன்னாடி நிக்க வைக்காது. நான் படிச்ச படிப்புக்கு சோதனை ஆண்டவரே, யார் முன்னாடி என்னால் நிற்க முடியாது. இங்கிலீஷ் பேசுகிறவங்கள்ட்ட கண்டா பயம், தமிழ் தெளிவாக பேசினாலே பயம். சரிதானா? ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டாக சார்னாவே பயந்துடுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, படிப்பு அறியாத பேதுருவை கண்டு, அவனுடைய பேதமையை கண்டு என்ன பண்ணிருக்குங்க? பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தது. கைகளை தட்டி இருக்கீங்களா? இயேசுவோடு இருந்தவன் தானேன்னு கேட்டாங்க. அப்போ இல்லைன்னா இப்போ சொல்கிறான், அவர் கூட தான் இருந்தேன் சொல்லு. இப்போ என்ன? அவர் தான் என்னை காப்பாற்றினார் சொல்ல. இப்போ என்ன? அவர் தான் என்னை ரட்சித்தார். ஆமாம் சொல்லு. அவர் தான் என்னை பாவத்தை மன்னித்தார் சொல்லு. சர்ச்சுக்கு போகிறவன் ஆமா அவர் தான் சுகமாக்க. ஆமா அவர் தான் சுகமாக்கினார். படிக்காத பட்டமறிவு பட்டதாரி இல்லாத இந்த பேதமையினுடைய தைரியத்தை கண்டு இவர்களோடு இயேசு இருக்கிறார் என்று கண்டு, என் கூட இயேசு இருக்கிறார் என்று கண்டு. ஏமா, உன்னை பார்க்கும்போது ஒரு மனுஷன் சொல்லணும், எதிர் பேசவே முடியாத அளவுக்கு வாய் அடைச்சு போச்சு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவர், இந்த வசனம் எனக்குத்தான், இந்த வசனம் எனக்குத்தான். என் படிப்புனால ஒருத்தன் பேசுவான், எதிர் பேசுறவன் நிறைய பேர் எழும்பிட்டாங்க. பிரதர், உங்களுக்கு நிறைய எகைன்ஸ்டா பேசுறாங்க. அவன் கிறிஸ்துவ பத்தி பேசுனா நீங்க சரணடைஞ்சு வந்துடுறீங்க. எதிர்த்து உங்களால சொல்ல முடியல. ஏன் இந்த ஜாதிக்காரனாம்பா நம்ம அப்பவே டவுன் ஆயிடுவோம். இந்த குளத்து உள்ளவனா ஆமா அப்படியே டவுன் ஆயிடுவோம். நீ இந்த படிப்பு தானே உனக்கு என்ன அப்படின்னா டவுன் ஆயிடுவோம். உன் பேக்ரவுண்டை பார்த்து டவுன். இப்போ பேக்ரவுண்ட் அல்ல, கூட நிற்கிறவரை கண்டு வாய் பேச முடியாதபடி வாயடைத்தது உண்மை என்றால் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு குட்டி சேவல், குட்டி குஞ்சு சேவல் கூப்பிட்ட போது இவன் தெரியாதுன்னு சொன்னவன் ஊரறிய ராஜாக்களுக்கு முன்னாடி, பிரதான ஆசாரியருக்கு முன்னாடி சொல்றான், அவர் தான் இயேசு தான். அவர் பேர் இல்லாம இறந்த பேர்ல போ. என்னடா நேத்து நம்மளை கண்டு பம்புனா இப்ப நம்மளை கண்டு எகிர்றான். இப்ப சொல்றாங்க, அன்னைக்கு பேதுருவா இருந்தா என்னைக்கு இவங்க கூட ஜீவாதிபதி இருக்கிறாரு. அதை கண்டு, தைரியத்தை கண்டு, என் ஜீவனுள்ள தேவனை கண்டு எதிர் பேசாதபடிக்கு வாயடைத்ததை போல. இப்போ தொடங்கின வசனத்துக்கு வந்துடலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ரோமர் 8:15. நீங்க அந்தபடி நீங்க திரும்பவும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயேசு உயிர் தொல்றதுக்கு முன்னாடி கண்ட அதே பேதுரு தான், அதே பேதுரு, மீனவன் பேதுரு தான். இன்னைக்கு மீனவன் பேதுருவாக அல்ல, அப்பாவுடைய பிள்ளை, புத்திர சுவிகாரத்தின் பிள்ளையாய் ஆண்டவர் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவனோடு இருந்ததுனால ஒருத்தம் பேச முடியல. வரும்போது நீ மீனவனா வந்திருக்கலாம், போகும்போது அவருடைய செல்ல பிள்ளையாக
ஏக புத்திரனாக, ஏக சுதனாக, அவருடைய மூத்த குமாரனாக, அவருடைய முதல் பிள்ளையாக, ஆமென், அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு சுத்தி வந்த பிள்ளையாக என்னை கர்த்தர் இந்த நாளில் கொண்டு போக போகிறார். நிப்போ நிப்போ நிப்போ. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மோடு இருக்கிறது. God bless you. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி தொடரும். அடுத்த வாரம் மீதமுள்ள செய்தியை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நிற்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுறதுக்காய் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கர்த்தாவே நேரத்துக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் திரும்பவும் பயப்படுத்தக்கதான அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியே ஆளிலே பெற்ற கர்த்தர் கிருபை செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஆளே புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நிறைய நேரங்களில் நாங்கள் பயப்பட்டது உண்மைதான் ஆண்டவரே. ஆளே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஆளே நிறைய நேரங்களில் நாங்கள் பயந்து நின்றது உண்மைதான் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, நீர் எங்களை பிள்ளைகளாக, அப்பா உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றின. அப்பா உம்முடைய கர்த்தாவே கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா, உம்முடைய ஆவியை எங்களுக்குள் ஊற்றினதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, அப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள் தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த தைரியத்தின் ஆவி எங்களுக்குள் ஊற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, பேதுருவை போல நிறைய நேரங்களில் கர்த்தாவே ஹல்லேலூயா நாங்கள் கர்த்தாவே பயப்பட்டு நின்னது உண்மைதானே சப்பா. ஹல்லேலூயா, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால, அப்பா நீர் எங்களோடு கூட வருகிறதுனால, அப்பா அந்த தைரியத்தை கர்த்தர் எங்களுக்கு ஊற்றினதற்காய் ஸ்தோத்திரம் சப்பா. தொடர்ந்தும் தைரியத்தோடு நாங்கள் வீட்டுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளில் கர்த்தாவே ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் பலத்தோடு நாங்கள் கர்த்தாவே வீட்டுக்கு திரும்ப இந்த பலத்தோடு போன்னு சொன்னீர் ஆண்டவரே. அதே பலத்தோடு நாங்கள் போகிறோமே சப்பா. இந்த வாரம் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் வாரமாய் மாற்றுங்கப்பா. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஹல்லேலூயா, உம்முடைய ஆவியோட கர்த்தாவே நாங்கள் கடந்து செல்ல பேதுருவை போல அநேகருக்கு கர்த்தாவே ஹல்லேலூயா பூர்ண சுகத்தை கர்த்தாவே ஹல்லேலூயா சர்வாங்க சுகத்தை கர்த்தாவே அநேகருக்கு பகரத்தக்கதாய் எங்களுக்குள் மட்டும் அந்த சுகம் அல்ல ஆண்டவரே. எங்களுக்கும் முதலாவது அந்த சர்வாங்க சுகத்தை கர்த்தர் தந்ததுக்காய் நன்றி. மற்றவர்களுக்குள்ளும் அந்த சர்வாங்க சுகத்தை கர்த்தாவே கொடுக்கத்தக்கதான தேவ பலன் கர்த்தர் எங்களுக்குள் தாங்க. அப்பா நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காய் நன்றி. உடைய கரங்களை எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.